வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்புள்ளங்களை மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இப்பொழுது எமது சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்வோம். இன்று எமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க எம்முடன் இணைந்திருப்பது வேறு யாரும் இல்லை, எமது பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள்தான். நாம் பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களை எப்பொழுதும் எமது பேராசிரியராகவே கருதி கொள்ளுகின்றோம். அவர் எம்மை சேர்ந்தவர்களே. பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு இந்த மன்றத்திலே அல்லது எங்குமே வேதாத்திரிய உலகத்திலே அறிமுகம் தேவையில்லை. எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர். தனது சிறு வயதிலிருந்தே வேதாத்திரிய தொண்டிலே ஈடுபட்டவர். அவரை அறியாதவர்கள் வேதாத்திரியத்தில் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. தற்பொழுது ஆழியாரிலே விஷன் அகாடமியிலே நிர்வாகத்துக்கு பொறுப்பான டைரக்டராக பணியாற்றி வருபவர். அந்த சேவை பளுவின் மத்தியிலும் அம்மா எப்பொழுதும் எமக்கென்று நேரத்தை ஒதுக்கி எமது மன்றத்திலே சிந்தனை உரை தொடர்ந்து கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த சில மாதங்களாக வேதம் புதிது செய் என்ற ஒரு தொடர் சிந்தனை உரை அம்மா நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த தொடர் சிந்தனை உரையின் 5வது பாகம் இன்று. இப்பொழுது இந்த சிந்தனை உரையை ஆரம்பித்து வைக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்க வல்ல குருவின் திருவடிகளை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். கனடா ஸ்கை சென்டருக்கு தலைமை பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் தகைமை சான்ற தலைவர் சிவா ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உற்ற துணையாக அமைந்திருக்கும் அவரது அன்பு துணைவியார் அம்மா அவர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். அருட்தந்தை என்கின்ற அந்த ஒரு மனிதர், இன்னும் சொல்ல போனால் மனித புனிதர், இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே எப்படிப்பட்டதொரு உறவு பாலம் அமைத்து தந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. கனடா ஸ்கை சென்டரில் பெரும்பான்மையானவர்கள் என்னை பார்த்ததே கிடையாது.
ஆனால் மிக உரிமையாக கனடாவில் நாங்கள் எப்பொழுதும் அருள்செல்வி அம்மாவை எங்கள் பேராசிரியர் என்றுதான் சொல்லுவோம் என்று உரிமையோடு சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அருட்தந்தை அவர்கள் நம் அனைவரையும் அந்த உயிர் உணர்வில் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வில் இணைத்ததுதான். உடலை தாண்டி எவ்வளவோ மகான்கள் ஞானிகள் இந்த உயிர் உணர்வு பெறுவதற்காக எத்தனையோ காலங்கள் தவமாய் தவம் இருக்க குரு அருளால் நாம் அனைவரும் அந்த உயிர் உணர்வால் எவ்வளவு சுலபமாக இணைந்து விட்டோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இருக்கும் அதே உணர்வு கொஞ்சமும் குறையாமல் என் உள்ளத்திலும் இருக்கிறது. கனடா சென்டர் என்பது என்னுடைய சென்டர் என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் நாள்தோறும் என்னுடைய தவத்தில் நான் கொடுக்கும் வாழ்த்தே அருட்தந்தை அவர்களுக்கு வளர்ந்த நாடுகளின் மீது அளவற்ற நம்பிக்கை இருந்தது. உலக சமாதானத்தை அவர்களால் சுலபமாக கொண்டு வர முடியும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் அமெரிக்காவை விட கூட கனடாவிற்கு உலக சமாதானத்தை கொண்டு வருவதில் பெரும் பங்கு வகிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் அமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் கனடா எவ்வளவு பேருக்கு அடைக்கலம் தந்திருக்கிறது. அத்தனை பேரோட வாழ்த்தும் இன்றைக்கு பார்த்தால் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கனடா அரசு பலவீனமாக இருப்பது போல தெரியலாம். அதனாலதானே நம்முடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எவ்வளோ அதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. அரசியல் பேசுவது நம் நோக்கம் அல்ல என்றாலும் கனடாவை நான் அமெரிக்காவினுடைய இன்னொரு ப்ராவின்ஸ் மாகாணமாக இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு இருந்தாலும் கனடா அதிகம் மக்களது ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் உலக சமாதானத்தில் நிச்சயமாக கனடாவிற்கு ஒரு உயர்ந்த பங்கு இருக்கும். இது என்னுடைய அன்றாட வாழ்த்து. உலகம் கனடாவை நன்றியோடு கைகூப்பி தொழும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதற்கு காரணம் உண்மையில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்று கூட நான் சொல்வேன். முகம் தெரியாத என்னிடம் நீங்கள் காட்டுகின்ற அந்த அன்பு, இந்த மனித நேயம், இது மலரும் பொழுது உலக சமாதானம் விரைவில் கிட்டும். அந்த வகையில் சிவா ஐயாவுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி கனடா ஸ்கை சென்டரை மிக திறமையாக நடத்தி கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஏன்னா எத்தனை சென்டர்ஸ் இப்ப வந்துருச்சு கனடாவில், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு கேட்கிற பொழுது. மிசிசாகா சென்டர் மிக சிறப்பாக நடக்கிறது. சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கனி கனடாவில இருந்து ஆழியார் வந்து 2 வார ட்ரிப்பு தான் இந்தியாவுக்கு. அதுல ஒரு நாள் ஒதுக்கி வந்து அருட்தந்தையினுடைய அருள் ஆசிகளை வாங்கி கொண்டு சென்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எவ்வளவு பேரை வந்து ஆங்கில உரை கொடுப்பதற்காக எவ்வளவோ பேராசிரியர்கள் எல்லாம் இணைத்து, ஏனெனில் உலக சமாதானம் நம் நோக்கம். ஆங்கிலத்தின் மூலமாக உரை நிகழ்த்தும் பொழுது நிறைய பேரை சென்று அடைவதற்கான வாய்ப்பு என்று கருதி அருட்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கனடாவில் பலரை சொல்லலாம் நாம. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைய தவ மையங்கள் வந்து இப்ப கனடாவில் உருவாகி கொண்டிருப்பது. அந்த வகையில் நான் உங்களுக்கு இன்று இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். இங்கும் ஒரு தவ மையத்தை இன்று நாங்கள் துவங்கி இருக்கிறோம் உங்கள் அனைவரது ஆசிகளோடு. இன்று உண்மையில் கனடாவை தவிர வேறு யாராவது என்னிடம் உரை கேட்டிருந்தால் நான் அதற்கு ஒத்துக்கொண்டிருப்பேனா என்பது சந்தேகம்தான். ஆனால் கனடா என்பதால் என்னால் தட்ட முடியவில்லை என்று கூட நான் அதை சொல்ல மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியோட நான் ஒத்துக்கொண்டேன். எனக்கு தெரியும் இன்று நிச்சயமாக நமக்கு வேலை அதிகம் இருக்கும். ஏன்னா நாங்களே எதிர்பார்க்கவில்லை. உழவன் தங்கவேலன்னா வாய் விட்டு சொல்லிட்டு போனாரு, எப்படிமா 75 பேர் பக்கம் வந்திருக்காங்க. ரொம்ப வியப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இது அப்படி ஒன்றும் மெயின் ரோடும் இல்லை.
ஆனால் நமக்கு நோக்கமே ஆன்மீகத்திற்கு பரபரப்பற்ற ஒரு அமைதியான இடம். அப்படி ஒரு இடத்தை அருட்தந்தை அமைத்து தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த தவ மையம் எல்லா தவ மையங்களைப் போல அதிகம் மக்களுக்கு அருட்தந்தையின் வேதாத்திரிய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதை தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த தவ மையம் நாங்கள் துவங்கும் பொழுதே வேதாத்ரி மகரிஷி வாய்ஸ் ட்ரஸ்ட் என்ற பெயரில் தான் நாங்கள் துவங்க இருக்கிறோம். அருட்தந்தையின் கனவு வேதாத்திரிய திட்டத்தில் 14 திட்டங்களில் கூட அருட்தந்தை சிறப்புணர்ந்த பெண் மதிப்பை மிக மிக வலியுறுத்தி சொல்வார்கள். குழந்தை வளர்ப்பை போலவே பெண்கள் உயர்வாக நடத்தப்படும் பொழுது அந்த சமூகம் நிச்சயமாக உயரும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அருட்தந்தை அடிக்கடி சொல்வார்கள். அதனால் நாம் இந்த தவ மையம் என்று உருவாக்கியதற்கும் அதைத்தான் மைய கருத்தாக எடுத்துக்கொண்டு இது பெண்களுக்கு ஒரு அம்மா வீடா இருக்கும். எப்படி அருட்தந்தை அவர்கள் வைஸ் ட்ரஸ்ட் விமென்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்பதை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு துவங்கினார்கள். அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி நிலையம். அப்படி ஒரு கல்வி நிலையமாக திகழ்வதற்காகத்தான் இன்று ஒரு தவ மையம் துவங்கி இருக்கிறோம். இது சேலம் மண்டலத்தில் தாரமங்கலம் அறக்கட்டளையின் கீழ் துவங்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நல்ல நாளில் பௌர்ணமி நன்னாள் வேற உங்கள் அனைவரோடும் இணைந்து இந்த வேதம் புதிது செய் என்ற தலைப்பில் அருட்தந்தையின் காந்த தத்துவ கருத்துக்களை சிந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் ஏற்கனவே அருட்தந்தையின் காந்த தத்துவம் என்பது 12 பாடல்களை கொண்ட ஒரு சிறு நூல். அதில் 4 கவிதைகளை பார்த்திருக்கிறோம். என்று 5வது கவிதை. அதற்கு முன்பு ஒரு சின்ன முன்னுரை. காந்தத்தை பற்றி நாம் அனைவருமே ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற காலம். அருட்தந்தை அதை அடிக்கடி சொல்வார்கள். என்னை நீங்க பெரிதா கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலகட்டத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சி தான் பெருமைக்குரியது. எவ்வளவு ஒரு ஹம்பிள்னஸ் பாருங்க. இந்த பெரியவர்கள் எல்லார்கிட்டையும் அதை நம்ம பார்க்கலாம். பணியுமாம் என்றும் பெருமை என்று தெய்வ புலவர் சொன்னது போல, அடக்கம் அமர் அருள் உய்க்கும் என்று அவரே சொன்னது போல, ஞானிகள் விஞ்ஞானிகள் என்று மேதைகள் அனைவரிடமும் இந்த பணிவை நாம் பார்க்க முடியும். சர் ஐசக் நியூட்டனை விஞ்ஞான உலகம் தலைமையில் வைத்து கொண்டாடிய பொழுது, ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் என்று கொண்டாடிய பொழுது, ஐன்ஸ்டைன் அடக்கத்தோடு, மன்னிக்கவும், சர் ஐசக் நியூட்டன் அடக்கத்தோடு சொன்ன பதில், நான் கண்டுபிடித்தது எவ்வளவு கொஞ்சம் என்பது எனக்குத்தான் தெரியும். விஞ்ஞானிகள் இன்று என்னை கொண்டாடுகிறீர்கள். லா ஆஃப் கிராவிட்டி என்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடித்து சொன்ன பொழுது, இன்னும் சொல்ல போனா நியூட்டனுடைய பெருமைகள் அளவற்ற பெருமைகள் உண்டு. முதலாக இந்த பிரபஞ்சத்தை மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, அந்த கணிதத்திற்குள் கொண்டு வந்த பெருமை நியூட்டன் அவர்களைத்தான் சாரும். ஆனால் அவர் எவ்வளவு பணிவா எவ்வளவு அடக்கமா சொல்றாரு பாருங்க. நான் பறந்து விரிந்த கடலில், அந்த கடற்கரையில் அங்கே உள்ள சிப்பிகளை கொண்டு கூழாங்கற்களை வைத்துக் கொண்டு விளையாடுகின்ற ஒரு சிறுவனை போல் இருக்கிறேன். ஒரு சின்னஞ்சிறு பையனோட கையில எவ்வளவு கூழாங்கல் பிடிச்சிரும். ஆனால் அந்த சிறுவனது கண் முன்பு கடல் எவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கிறது. அதுபோல இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் விரிந்து பறந்து இருக்கிறது. நான் ஒரு சின்னஞ்சிறு பையனோட கையில பிடிச்சிருக்க கூழாங்கற்கள் அளவுக்குத்தான் என்னோட அறிவு இந்த பிரபஞ்ச ரகசியத்துல புரிந்து கொள்ள முடிந்தது. அதைத்தான் வெளியிட முடிந்தது. அதே போல அவருக்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை விஞ்ஞானிகள்
மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடியதோடு மட்டுமல்லாமல், நீங்க நியூட்டன ஹேவ் யூ ப்ரூவ்ட் நியூட்டன் ராங் அப்படின்னே கேட்கிறாங்க. ஏன்னா நியூட்டன் வந்து அந்த அடிப்படை தத்துவங்களை டிஸ்கிரீட்டாக இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டிஸாக பார்த்தார். ஆனால் ஐன்ஸ்டீன் தான் இந்த ரிலேட்டிவிட்டி டிபெண்டன்சியை வந்து புரிய வைத்தார். தே ஆர் இன்டர் டிபெண்டன்ட் அப்படின்னு. அப்பொழுது விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள், ஆக நீங்கள் நியூட்டனை தவறானவர் என்று நிரூபித்து விட்டீர்கள். அதற்கு ஐன்ஸ்டீன் மிக அடக்கத்தோடு சொன்ன பதில், என்னுடைய அறிவுக்கு ஏதாவது பிரபஞ்ச ரகசியம் எட்டி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நான் நியூட்டன் தோல் மீது நின்று கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்ததுதான். எனக்கு அப்படி ஒரு வசதியை அமைத்து கொடுத்தவர் சர் ஐசக் நியூட்டன். அப்படி இருக்கும் பொழுது நான் நியூட்டன் என்கின்ற அந்த மேதையை, அவரது கருத்துக்களை தவறு என்று நிரூபித்து விட்டதாக எப்படி சொல்ல முடியும்? அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க, அற்புதமாம் அறிவினுடைய தத்துவத்தை அறிந்துவிட்ட ஞானியரும் ஆரம்பத்தில் கற்பனையில் மயங்கி வாழ்ந்த காலம் உண்டு. கருத்து நிலைக்கேற்ப அவ்வப்போ நூல்கள் செய்தார். தற்பரத்தை கண்ட பின்னர் எழுதியுள்ள தத்துவங்கட்கு அவை முரண் என்ற போதும் நற்பதத்தை நாடிச் சென்ற வழியை காட்டும். நாம் அறிந்தோம் அத்தனையும் நன்மை என்றே. என்ன தெளிவா அருட்தந்தை சொல்றாங்க பாருங்க. அவர் ஞானிதான். உதாரணத்திற்கு வள்ளல் பெருமானை எடுத்துக்கொண்டால் கூட 6 திருமுறைகளாக திருவருட்பா கொடுத்தவர். 5 திருமுறைகளில் அநேக உருவ வழிபாடு, சிவனை, முருகனை, பெருமாளை என்றெல்லாம் பாடியிருக்கிறார். ஆனால் 6ஆம் திருமுறை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று உருவங்களை கடந்து அருவ வழிபாட்டிற்கு வந்து விடுகிறார். இப்ப முதல் 5 திருமுறை என்னவானது? இப்ப 6ஆம் திருமுறைக்கும் அதற்கும் முரண் என்றால் அருட்தந்தை சொல்வாங்க, அதை முரண்னு பார்க்க கூடாது. அவர் நடந்து வந்த பாதை, பக்தியிலிருந்து படிப்படியாக அவர் எப்படி உயர்ந்து ஞானத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற அடையாளம் அது. அதே போலத்தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், நியூட்டன் என்கின்ற அந்த ஒரு மேதை எனக்கு ஒரு ராஜ பாட்டை அமைத்து கொடுத்ததால் என்னால் அந்த பாதையில் நடந்து வந்து இந்த உண்மைகளை உலகுக்கு கொடுக்க முடிகிறது. எனவே நம் முன்னோர்கள் சொன்ன கருத்துக்கள் இன்று நாம் மிக சுலபமாக சொல்கிறோம், அதெல்லாம் மூட நம்பிக்கை. நிச்சயமாக அப்படி அல்ல. அருட்தந்தை மூட நம்பிக்கைங்கிற சொல்லுக்கே ஒரு விளக்கம் கொடுப்பார். மூடம்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது, ஆனால் மூடப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்துல கூட நீங்க டிஸ்கவரிங்கிற வார்த்தை பாருங்க, என்ன சொல்கிறது? இட் வாஸ் தேர் ஆல்ரெடி பட் வாஸ் கவர்டு. வி ஜஸ்ட் டிஸ்கவர்டு. அந்த கவரை கொஞ்சம் நம்ம விலக்கி இருக்கோம், அவ்வளவுதான். அதேதான் மூட நம்பிக்கையிலும். உண்மை அங்கே இருக்குப்பா, உண்மை மூடி இருக்கு. சாதாரண பாமர மக்கள் அறிவுக்கு அது எட்டாது என்ற காரணத்தால் அந்த உண்மையை உள்ள மூடி மேல வந்து ஒரு சடங்கு கொடுத்திருக்காங்க. சுக்கிர மூடம் என்று சொல்கிறோம். சுக்கிரன்கிற அந்த கோல் அன்று காணாமலா போய்விட்டது? இருக்கிறது, நம் கண்களுக்கு தெரியவில்லை. அருட்தந்தை இன்னும் அழகா சொல்லுவாங்க ஒரு இடத்துல, பட்டப்பகலில் வானில் மீன்கள் தோன்றா. நட்சத்திரங்கள் இரவில் தெரிகிறதே, பகலில் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை என்ற காரணத்தால் நட்சத்திரங்களே இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? பார்வை இருக்கும் நமக்குத்தான் பட்டப்பகலில் வானில் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. பார்வை அற்றவர்க்கு என்னாலும் தெரிவதில்லை. அதனால் நாம் இல்லை என்று சொல்ல முடியுமா? எட்டவில்லை அறிவிற்கென்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்று கேட்பார்கள். அதுபோல நம்முடைய அறிவுக்கு எட்டாததனாலேயே நம்ம அதை மூட நம்பிக்கை என்று அலட்சியமாக கடந்து போகிறோம். உண்மையில் நம் பெரியவர்கள், முன்னோர்கள் சொன்னது எல்லாமே அந்தந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான விஷயங்கள் தான். அன்று வாழ்ந்த மக்களது அறிவுக்கு ஏற்றதாகத்தான் சொன்னார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காரணத்தினால்
நம்மால் நிறைய விஷயங்களை அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் தேவையற்ற சடங்குகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு தாராளமாக செல்லலாம் மேலே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த சடங்கு இன்னைக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்தில் அந்த சடங்கு தேவையாகத்தான் இருந்திருக்கும். அதனால் அந்த சடங்குகளை உருவாக்கி கொடுத்த பெரியவர்களை எல்லாம் ஒரே அடியாக நிராகரித்து விட வேண்டாம். இது நான் சொல்லவில்லை, ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உண்மை. அந்த வழியில் அருட்தந்தை அவர்களை தான் எப்படி பக்தியிலிருந்து ஞானத்திற்கு வந்தோம் என்பதை இந்த காந்த தத்துவத்தில் தான் முதல் கவிதையில சொல்லுவாங்க. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். அதுல அவர் என்ன சொல்வார், நான் பக்தியில் தான் வளர்ந்தேன் சிறுவனாக. இன்னும் சொல்ல போனால் அருட்தந்தையினுடைய பிறப்பையே அவரது அம்மாவும் அப்பாவும் அரச மரத்தோடையும் வேப்ப மரத்தோடையும் தான் இணைச்சு வைக்கிறாங்க. அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்தில் அருட்தந்தை சொல்வார், ஒரு ஏழை நெசவாளியான என் தந்தை தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தொழில் செய்து கொண்டே ஒரு அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்த வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டும். நான் வளர்ந்து இன்று எத்தனையோ சீர்திருத்தம் பேசும் பொழுது கூட அந்த வேப்ப மரமும் அரச மரமும் என்னை பார்த்து ஏளனம் செய்வது போல எனக்கு தோன்றும். அந்த மரங்கள் எல்லாம் அருட்தந்தையை பார்த்து பேசுவது போல இருக்கான். என்ன பேசுதான் அது? நீ இன்றைக்கு எத்தனையோ சீர்திருத்தம் பேசுகிறாய், ஆனால் மறந்து விடாதே ஒரு உண்மையை, உன் பிறப்பை எங்களோடு இணைத்து வைத்திருந்தார்கள் உன் அன்னையும் தந்தையும். அருட்தந்தை சொல்வாங்க, அவர்களது அறிவு நிலை அத்தகையது. ஆனால் அவருக்கு எப்பொழுதும் பெற்றோரை நினைத்து பெருமைதான். அதுபோல அவர் பெற்றோர் பழக்கிய வழியில் அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்தில் நமக்கு தெரியும் பிள்ளையார் வழிபாடு நடத்துகிறார். எவ்வளவோ வேடிக்கையான சம்பவங்கள். மார்கழி மாசத்துல நமக்கு பச்சை தண்ணியில குளிச்சா குளிருதே, பிள்ளையாருக்கு குளிராதா? அவருக்கு ஏன் சுடுதண்ணியில நம்ம குளிக்க வைக்க கூடாது என்று சிறுவனின் மனதில் எத்தனையோ கேள்விகள். அதே போல அந்த பிள்ளையாருக்கு ரொம்ப அழுக்கா இருக்குன்னு நினைச்சு ஒரு நாள் கொட்டாங்குச்சியை வச்சு சுரண்டுறாரு. அந்த பக்கம் போன ஒரு பெரியவர் பலார்னு ஒரு அறை கொடுக்கிறார். இந்த சிறுவனுக்கு கன்னத்தில் அடித்த அடி வலித்ததை விட அந்த பெரியவர் சொன்னார், என்னடா பண்ணிருக்க, கடவுளுக்கு நீ அபச்சாரம் பண்ணிட்ட என்று சொன்ன சொற்கள், அடடா பிள்ளையாருக்கு ஏதோ தப்பு செய்து விட்டோமோ என்பதுதான் அவருக்கு அதிக வலியை கொடுக்கிறது. உடல் வலியை விட மன வலிதான் அதிகமாக இருந்தது. நம்ம ஏதோ தப்பு செய்துட்டோம். அப்படி பக்தியில் வளர்ந்தவர், நான் அந்த பக்தியில் இறைவனே என்று அழைத்த பொழுது என் மனம் என்ன இன்பம் அடைந்ததோ அதே இன்பம்தான் இன்று ஞான மார்க்கத்தில் நான் இறைவனே இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன் என்று ஞான மார்க்கத்தில் அந்த இறைநிலை எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது, அது பிரபஞ்சத்தில் வான்காந்தமாகவும் உயிர்களிடத்தில் ஜீவகாந்தமாகவும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் திருவிளையாடல்களை எல்லாம் அகக்காட்சியாக உணர்ந்து உணர்ந்து அதில் திளைத்த பேரின்பத்தில் இறைவனே என்று அழைக்கும் பொழுது அடையும் இன்பத்திற்கும் எல்லளவும் வித்தியாசம் இல்லை. பக்தியில என்ன இன்பமோ அதுவேதான் ஞானத்திலும். அந்த அளவிற்கு பெரியவர்கள் நடந்து வந்த அந்த ஒரு பாதை நமக்கு புரிகிற பொழுது அருட்தந்தை சொன்னது போல இங்க தப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் சரிதான். அது அந்தந்த நபரை பொறுத்தது, அந்தந்த கால சூழ்நிலையை பொறுத்தது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அது ஒத்து வரலன்னு தாராளமா விட்டுட்டு போகலாம். ஆனால் அதை கடைபிடிப்பவர்களை குறைவாக பேசுவதோ அல்லது அது தோன்றுவதற்கு காரணமாயிருந்த பெரியவர்களை அவமரியாதையாக பேசுவதோ ஒரு நாளும் அருட்தந்தையின் சீடர்களான நம்மிடம் வரவே கூடாது. இதை நாம் உறுதியாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு இன்றைய கவிதை 5வது கவிதை, இறைவனின் பரிணாமம். நம்முடைய ஐயா அவர்கள் அழகாக கவிதையை நமக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துட்டாங்க. கையில புத்தகம் இருக்கவங்க புத்தகம் வைத்துக் கொள்ளலாம், இல்லாதவர்கள் ஸ்கிரீன்ல வந்துருச்சு நமக்கு கவிதை. இறைவனின் பரிணாமம் என்கிற தலைப்பில் அமைந்த கவிதை. மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்
புத்தி நிலைக்கு ஏற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகமறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சுது. செய்யும் தொழில் வலம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வானுணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்வோம். என்ன ஒரு அற்புதமான கவிதை பாருங்க. மனிதர்கள் அனுபவிக்கும் உணர்வுகள் 4 தான். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம். அதிலும் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கை அன்னமய கோஷத்தில் அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா மனோமய கோஷத்தில் இயங்குவதால் இன்பம் துன்பம் இந்த 2 உணர்ச்சிகளை தாண்டி அமைதிக்கோ பேரின்பத்திற்கோ வராமலே நிறைய மனிதர்களது வாழ்க்கை முடிவு பெற்று விடுகிறது. அருட்தந்தை இந்த 4 உணர்வுக்கும் அடித்தளமாக இருக்கின்ற அந்த காந்தத்தை எவ்வளவு தெளிவாக விளக்குறார் பாருங்க. ஏற்கனவே நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் உண்டு. அதுவும் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற காலத்தில் காந்தம் என்றாலே நம்ம என்ன சொல்வோம்? மேக்னட்டிசம் ஹாஸ் dual properties, attraction and repulsion. இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போனா ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், சேம் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர்ன்னு சொல்லுவோம். எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்க முடியும். இந்த அட்ராக்ஷனும் ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கி தள்ளுகின்ற அந்த ரிப்பல்ஷன், ஆகர்ஷணம் பிரதிகர்ஷணம், இந்த 2ம் தான் காந்தம். இதில் அருட்தந்தை என்ன அழகாக இந்த காந்தத்தில் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆகர்ஷண சக்தியாக இருப்பது இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதே போல அந்த காந்தத்தில் தள்ளும் ஆற்றலாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக செயல்படுவது இறைநிலையினுடைய அலை. இதுதான் ஐசக் நியூட்டனை மிக ஆழமாக சிந்திக்க வைத்தது. அது மட்டுமல்ல, நியூட்டன் himself was very well aware of the limitations of his model. அவர் திரும்ப திரும்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி பேசுகிற பொழுதெல்லாம் இந்த ரிப்பல்ஷன் என்பது எப்படி செயல்படுகிறது என்பது அவரால் புரிந்து கொள்ள முடியாத பொழுது அவர் நினைக்கிறார் தன்னுடைய சித்தாந்தத்தில் ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா இருக்கு. இதுதான் நியூட்டன் அவரே தன்னுடைய கருத்துக்கு கொடுத்த ஒரு மதிப்பு. ஏனென்றால் இந்த ரிப்பல்ஷன் பத்தி அவரால் ஒரு தெளிவான ஒரு கொள்கையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அருட்தந்தை மிக தெளிவாக அதை வரையறுக்கிறார். அதனாலதான் நமக்கு யோசிச்சா என்ன தோணும்னா, எப்படி சர் ஐசக் நியூட்டனோடது தோல் மீது ஏறி நின்று கொண்டு நான் ஒரு உயர்ந்த விஞ்ஞான உண்மையை கொடுக்கிறேன் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரோ, நியூட்டனுக்கு தன்னுடைய மாடலோட லிமிடேஷன்ஸ் தெரிந்திருந்தது போல ஐன்ஸ்டீனுக்கும் தெரிஞ்சிருந்தது. நியூட்டன் பிரபஞ்சத்தை 4ஆக பார்த்தால் ஐன்ஸ்டீன் அதை சுருக்கி 2ஆக கொண்டு வந்து இருப்பது ஒன்றுதான், அந்த ஒன்றை தன்னால் விளக்க முடியவில்லை என்று தன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். அதனாலதான் ஐன்ஸ்டீனால பேச முடிந்தது, சயின்ஸ் without religion is blind, whereas religion without science is lame. விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் ஒரு நொண்டி, அதிக தூரம் டிராவல் பண்ண முடியாது. இன்னைக்கு கனடாவில இருந்து நீங்க அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்தியாவிலிருந்து இணைந்து கொண்டிருக்கிறேன் என்றால், இன்னும் சொல்ல போனால் பல பகுதிகளில் இருந்து பலர் இணைந்திருக்கிறோம் என்றால், இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லை என்றால் இது சாத்தியமாகி இருக்குமா? ஆக மெய்ஞானம் எளிதில் மக்களிடம் பரவுவதற்கு நமக்கு விஞ்ஞானத்தின் உதவி தேவைப்படுகிறது. விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டி, அதிக வேகமா போக முடியாது. ஆனால் மெய்ஞானத்தின் உதவி இல்லாத விஞ்ஞானமோ குருடு, அது பெரிய ஆபத்து.
குருடன் போய் எங்கேயும் இடிச்சுக்கிறதுக்கு முட்டிக்கிறதுக்கு தானே வாய்ப்புகள் அதிகம். அதைத்தானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று. மெய்ஞானத்தின் துணையில்லாத விஞ்ஞான வளர்ச்சி எப்படி முட்டி மோதி நிற்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு இன்று பக்தி வழியில் நம்பிக்கை இல்லை, விஞ்ஞான வளர்ச்சியின் காரணத்தால். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு கதை சொல்றோம் பக்தியில. இன்று பல நாட்டவர்களும், இன்று உதாரணத்துக்கு நீங்க கனடாவில் இருக்கீங்க, எத்தனையோ நாடுகளை சேர்ந்தவர்கள் இன்று கனடாவில் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் ஊர் கதையவும் அவங்க கூடி பேசுற பொழுது அருட்தந்தை சொல்வது போல அந்த முகமூடி கிழிக்கப்படுகிறது, திரை விலக்கப்படும் பொழுது உண்மை ஒண்ணுதானே இருக்கணும். ஊருக்கு ஊர் ஒரு உண்மையா? அப்ப பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை போய்விட்டது. உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞான மார்க்கமோ தெளிவாக விளக்கி கூறப்படவில்லை. அதனால் இன்று விஞ்ஞானம் குழம்பி நிற்கிறது. திருமூலர் சொல்வது போல அது குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடிய கதை போல குருட்டுத்தனமான போக்கில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சென்று துன்பத்தையே விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஐன்ஸ்டீன் குறிப்பிடுகிறார். மெய்ஞானத்தின் துணை இல்லாத விஞ்ஞானம் குருடு, மிக மிக ஆபத்தானது. அதனாலதான் அருட்தந்தை சொல்கிறார், அறிவில் உயர்ந்தவர்கள் தயவு செய்து இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி அறிவில் உயர்ந்தீர்களோ அது போல மற்றவர்கள் உயர்வதற்கு உங்கள் நேரத்தில் ஒரு சிறு பகுதியையாவது செலவழித்து இந்த அறிவு வெளிச்சம் உலகில் பரவுவதற்கு உங்களால் இயன்ற தொண்டை செய்ய வேண்டும் என்பதுதான் அருட்தந்தை நம்மிடம் விரும்பி கேட்ட ஒரு குரு காணிக்கை. ஆக அருட்தந்தையினுடைய இந்த காந்த தத்துவத்தை நாம் ஒரு வகையில் பார்த்தால் the revised version or even the better version of Einstein's model என்று கூட சொல்லலாம். Because Einstein was able to take Newton further, whereas அருட்தந்தை was able to take even Einstein further. ஐன்ஸ்டீனால கண்டுபிடிக்க முடியாத அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸை பற்றி அருட்தந்தையால் தெளிவாக விளக்க முடிந்தது. அதனாலதான் அந்த காந்தத்தினுடைய இரண்டு தன்மைகளான அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் இரண்டையுமே அருட்தந்தையால் மிக தெளிவாக வரையறுக்க முடிந்தது. காந்தத்தில் ஆகர்ஷண சக்தியாக இயங்குவது இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த இறைநிலை தன்னைத்தானே பிகாஸ் ஆஃப் இட் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று அருட்தந்தை சொல்கிறார்கள். ஒரு வேகம் இருந்தா சும்மா இருக்க முடியுமா? நம்ம பாக்குறோம் குழந்தைகள் துருன்னு இருக்கு. என்ன காரணம்? they are full of energy. அப்ப அந்த சக்தி வெளிப்பட்டுத்தானே ஆக வேண்டும். அது போல இறைநிலையில் அடக்கமாக இருந்த அந்த இருக்க ஆற்றல் ஒரு கட்டத்திற்கு மேல் அது வழிந்தோடுகிறது. அதுதான் விளக்கும் ஆற்றலாக, இருக்க ஆற்றலே விளக்கும் ஆற்றலாக மாறுகிறது. இதற்கு அர்த்தத்தை நிறைய உதாரணம் சொல்வார்கள். ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி பிடிக்கிறோம்னா நிரம்பி வர வர அப்படியே மேல வரும். நிரம்பிய பிறகு அது வழிகிறது. பாத்தீங்களா? நேர் எதிர் செயல். அது போலதான் இந்த இருக்க ஆற்றல் விளக்கும் ஆற்றலாக வெளிப்படுகிறது. அதுதான் முதல் பௌதீக பிரிவான விண். மெய்ப்பொருள்தான் அசைவில் விண்ணானது. சரி, இந்த விண் இப்ப எங்க இருக்க முடியும்? சுத்தவெளியில் தானே இருந்தாக வேண்டும். இருக்கிறது சுத்தவெளி ஒண்ணுதான். அந்த சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறை துகளாகி இறை துகள்கள் இணைந்து பஞ்சபூதங்களில் முதல் பௌதீக பிரிவான விண் வந்தது. இப்பொழுது விண் எங்க போக முடியும்? இறைவெளியில் தான் இருந்தாகணும். அப்போ இறைவெளியினுடைய தன்மை என்ன? இருக்க ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த விண்ணை சுற்றிலும் இறைநிலை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கும் காரணத்தால் இந்த விண்ணிற்கு சுழல்வதை தவிர வேறு வழியே இல்லை. எல்லா பக்கத்திலும் சுத்தவெளி சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக விண் தன்னைத்தானே விரைவாக சுழலத் தொடங்குகிறது. அடிப்படை விஞ்ஞான உண்மை, எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே விரைவாக சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு விரிவு அலை வரும். Because of its speedy self-rotation, the tiny fundamental energy particle is radiating a spreading wave. The basic wave of energy which fills the entire universe என்பது 3ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்ச
அருட்தந்தை கொடுக்கிற ஒரு அற்புதமான விளக்கம். சுத்தவெளி, சுத்தவெளியின் இறுக்க ஆற்றலால் உண்டான விண், இந்த விண் மீண்டும் சுத்தவெளியால் சூழ்ந்து அழுத்தப்படும் பொழுது தன்னைத்தானே இடைவிடாமல் சுழல்கிறது. அந்த சுழற்சியின் காரணமாக அது ஒரு விரிவு அலையை உற்பத்தி செய்கிறது. இந்த விரிவு அலை இப்ப எங்க போகும்? இருக்கிறது சுத்தவெளி மட்டும்தானே. அப்போ விண்ணை சுற்றிலும் உள்ள அந்த சுத்த வெளியில்தான் இந்த விரிவு அலை சென்று சேர முடியும். அங்கே ஏற்படுகிற அந்த உரசல், அந்த ஃப்ரிக்ஷன் கிவ்ஸ் ரைஸ் டு மேக்னட்டிசம். என்ன காரணம்? சுத்தவெளியினுடைய தன்மை அட்ராக்ஷன், இறுக்க ஆற்றல். இந்த விண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற அலை, விரிவு அலையின் தன்மை ரிப்பல்ஷன், விலக்கும் ஆற்றல். இரண்டும் இணைந்து காந்தம் வந்தாச்சு. அதுதான் அலை நிலையில் காந்தமாய், அலையில் விலக்கும் ஆற்றல், நிலையில் இருக்க ஆற்றல், இரண்டும் சேர்ந்து காந்தம் வந்தாச்சு. அதன் பிறகு சொல்றாரு பாருங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மள உயர்த்துறாரு பாருங்க அருட்தந்தை. ஒரு சின்ன குழந்தைய அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாரு நம்மள. சுத்த வெளியினாரு, அந்த மெய்ப்பொருள் விண்ணாச்சு. இந்த விண்ணின் காரணமாக வந்த காந்தம் இப்போ மேலும் விண் அடர்த்தி நிலைக்கு ஏற்ப பூதம் ஐந்துமாய். எப்படி பஞ்ச பூதங்கள் வந்தது? இந்த விண்ணினுடைய விகிதாச்சார வேறுபாடுதான். உதாரணத்துக்கு முதல்ல வெறும் விண் மட்டுமே இருந்த ஒரு களம், அதுதான் இருந்தது ரொம்ப காலத்திற்கு. அதன் பிறகு என்னவானது? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த விண்ணினுடைய சுழற்சி குறையும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் சயின்டிபிக் ஃபேக்ட் தான். எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுழன்றாலும் நமக்கு இன்றைக்கு தெரியும், அந்த சுழற்சி என்பது இட் வில் நாட் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட். பெரிஃபெரியில பாத்தீங்கன்னாக்கா சுழற்சி வேகம் ஜாஸ்தி இருக்கும், மையம் நோக்கி வர 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 குறைஞ்சிக்கிட்டே வரும். இது நம்ம குழந்தைங்க விளையாடுற அந்த பம்பரத்தை வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த பசங்க என்ன சொல்லும்? பம்பரம் வேகமா சுத்தும், சொல்லும் டேடே பாருடா என் பம்பரம் மயங்குது பார், மயங்குது பார். என்ன அர்த்தம்? அந்த வேகமா சுழல்ற பம்பரத்தின் மையத்தில் பாத்தீங்கன்னா சுழலாத ஒரு பகுதி. எந்த பொருள், நீங்க ஒரு சக்கரம் கூட எடுத்துக்கோங்க, சுத்துகிற சக்கரத்தில் அந்த பெரிஃபெரி என்று சொல்கிறோம் பாத்தீங்களா, அந்த சுற்று வட்டத்துல இருக்கிற வேகம் மையத்துல இருக்காது. மையம் வர 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 அந்த வேகம் குறைந்து கொண்டே வந்து there is a point in the center where there is no motion at all. அதுதான் சுத்தவெளி இருப்பு நிலை. இப்ப இந்த விண் சுழல்கிறது, சுற்றிலும் சுத்தவெளி அழுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு என்ன ஆகிறதுன்னு பாத்தீங்கன்னா விண்ணினுடைய சுழற்சி வேகம் குறைகிறது. ஏன்னா சுத்தவெளி தொடர்ந்து அழுத்துது. இது தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஈடு கொடுக்குது. இல்லாத பொழுது மெல்ல 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 அந்த வேகம் குறைய தொடங்குகிறது. அப்ப இயல்பா என்ன நடக்கும்? எந்த ஒரு பொருள் வேகம் குறைந்திருக்கிறதோ அதை மையத்தில் வைத்து வேகம் அதிகமான இன்னொரு விண் சுற்றி வர தொடங்கும். இதுதான் முதலாக அணு சேர்க்கை. இரண்டு அணு, நீங்க மறுபடியும் அணு சேர்க்கைன்னா தப்பா நினைச்சுக்க கூடாது. எந்த ரெண்டு அணுவும் ஒன்னோட ஒண்ணு போய் இணையவே முடியாது. என்ன காரணம்? இரண்டுக்குமே சுழற்சி வேகம் உண்டு. சுழற்சி வேகம் நின்னுச்சுன்னா சுத்தவெளி. வேகத்தில் வேறுபாடு வேண்டுமானால் இருக்கலாம். ஒண்ணுல வேகம் குறைச்சல், இன்னொன்னுக்கு வேகம் அதிகம். எதற்கு வேகம் குறைச்சலோ அதை மையத்தில் வைத்து வேகம் அதிகமான ஒன்று சுற்றி வரும். அப்படி வந்ததுதான் இன்று விஞ்ஞானம் சொல்லுகின்ற அந்த ஹைட்ரஜன் அணு H2. ரெண்டே ரெண்டு அணுதான் முதல்ல சேருது. அதன் பிறகு நமக்கு பீரியாடிக் டேபிள்ஸ்ல தெரியும், நீங்க கிட்டத்தட்ட நம்ம 100க்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் பத்தி பேசுகின்றோம். பேரணு அல்லது மூலகங்கள். இது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால் அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த விண் வெளி இந்த விகிதாச்சார வேறுபாடு, அந்த ப்ரப்போர்ஷன் ரேஷியோ தான் மாறுது. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அருட்தந்தை ஒரு உதாரணம் சொல்லுவார். நீங்க அதை அப்படியே வந்து மேத்தமேட்டிக்கலா அப்ளை பண்ணக்கூடாது. புரிந்து கொள்வதற்காக அருட்தந்தை சொல்லுகின்ற ஒரு உதாரணம் என்னன்னா, பஞ்சபூதங்களில் முதல் பூதமான அந்த விண் இருக்கு பாத்தீங்களா, அதுல விண் ஒரு பங்கு என்றால் சுத்தவெளி 99 பங்கு இருக்கும். அப்புறம் அப்படியே வர வர பாத்தீங்கன்னா காற்றில் என்னவாகிறது? விண் 2 பங்கு, அப்ப சுத்தவெளி 98 பங்கு. மூன்றாவது நமக்கு தெரியும், வெப்பம் என்பது காற்றேதான், டென்ஸ் ஏர், அவ்வளவுதான், அடர்த்தி கொஞ்சம் அதிகம். ஃபார்முலாவே என்ன சொல்லுவோம்? H2, ஆக்சிஜனுக்கு O16. அழுத்த காற்று,
அதுதான் நெருப்பு. அப்போ அந்த நெருப்பு என்று வரும் பொழுது விண் இன்னும் கொஞ்சம் கூடுது. 16 அணுக்கள் தானே சொல்றோம். அப்போ அருட்தந்தை சொல்லுவாங்க 3% விண், 97% சுத்தவெளி. அது நெருப்பு. இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம் வந்தால் இந்த லேசான காற்றும் அழுத்த காற்றும் ஒன்றை ஒன்று நெருங்கி இயங்கும் பொழுது ஒன்றின் இடைவெளியை மற்றொன்று இட்டு நிரப்புகிறது. அதெல்லாம் கிடைக்கிற ஒரு கோர்வை, கண்டினியூஸ் ஃப்ளோ தான் வாட்டர்னு சொல்றோம். இன்னைக்கு கூட சயின்ஸ்ல என்ன ஃபார்முலா சொல்றோம்? H2O. தண்ணீர்ங்கிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஒரு லேசான காற்று அழுத்த காற்று ரெண்டும் இணைந்தது. அப்போ நீரில் விண் என்பது 4% ஆகிறது, வெளி 96% ஆகிறது. நிலம் எங்க இருந்து வந்தது? நீர் தான் கெட்டிப்பட்ட பொழுது நிலம். அந்த நிலத்தில் 5 பகுதி விண் என்றால் 95 பகுதி வெளி. இது ஒரு புரிதலுக்காக சொல்வது, நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாவே அப்ளை பண்ண முடியாது. அப்ப அருட்தந்தை என்ன சொல்றாங்க? இந்த விண் அடர்த்தி நிலைக்கேற்ப எல்லாமே விண் தான், விண் கூட்டு தான். அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக பஞ்சபூதங்களாக பேசுகின்றோம். அந்த பஞ்சபூதங்களில் காந்தம் எப்படி வெளிப்படுகிறது நமக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேக்னட்டிசம் in the 5 basic elements is known as pressure, sound, light, smell and taste. அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், இந்த 5ஆக பஞ்சபூதங்களில் வெளிப்படுகிற அதே காந்தம் தான் மனிதரில் மெய்யுணர்வாக இந்த 5ஐயும் உணர்ந்து கொள்ளத்தக்க ஒரு 6வது அறிவாக வெளிப்படுகிறது. அதில் அகம் அறிவாக இருக்கிறது, புறம் உடலாக அடுக்கு தோற்றம். எப்படி அகம் அறிவாகிறது? நமக்கு தெரியும், விண் இடைவிடாமல் சுழல்கிறது. அந்த சுழலுகின்ற விண்ணினுடைய மையத்தில் சுழலாத ஒரு வெற்றிடம். எது சுழலவில்லை என்றாலும் அது சுத்த வெளிதானே. அந்த வெளிதான் அறிவின் தன்மை கொண்டு உயிரினங்களில், நம்ம சொல்ல போனா உயிரினங்களில் அறிவு என்பதே கூட ஒரு அறியாமைதான். அருட்தந்தை சொல்லுவாங்க, அறிவு இல்லாத இடமே இல்லை, சுத்த வெளியில அது பேரறிவு. அதன் பிறகு பின்னப்பட்ட நிலையில் அது சிற்றறிவாக இயங்குகின்றது. ரொம்ப அழகா ஒரு கவிதையில அருட்தந்தை சொல்லுவாங்க, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். பொதுவா நம்ம எல்லாரும் அப்படித்தானே நினைக்கிறோம். அறிவுன்னா அது உணரணும், சிந்திக்கணும். ஆனா அருட்தந்தை சொல்றாங்க, ஆழமாக ஆன்மீகத்தில் ஆழம் செல்ல செல்ல எனக்கு ஒரு உண்மை விளங்குகிறது. அது என்னவென்றால், ஜடப்பொருட்களிலும் அறிவு இருக்கிறது. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அதற்கு அருட்தந்தை கொடுக்கிற ஒரு அற்புதமான உதாரணம், ஒரு சயனைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சயனைடு பார்த்தீங்கன்னா, it may seem to be inert in the dish. பார்க்கிற பொழுது ஒரு செயலற்றதா இருக்கும். அருட்தந்தை சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எடுத்து நாக்குல வைங்க, அதன் பிறகு அதனோட அறிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஜடப்பொருட்களில் இருக்கும் அறிவு தானாக வெளிப்பட்டு தோன்றாது. ஜடப்பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுதோ அல்லது உயிர் பொருட்களோடு அது இணையும் பொழுதோ தான் அந்த அறிவு வெளிச்சத்திற்கு வருகிறது. Then only it gets manifested. அதனால ஜடப்பொருட்கள்லயே அறிவு இருக்கு, இல்லைன்னு நினைக்கிறது நம்ம அறியாமை. அதை அருட்தந்தை ரொம்ப அழகா ஸ்டேஜஸ்ல சொல்லுவாங்க. முதல்ல அறிவு என்ன கட்டத்துல இயங்குகின்றது? பேட்டர்ன், precision, regularity. In all inanimate objects, the consciousness functions as pattern, precision and regularity. அதனாலதான் அருட்தந்தை இயக்க ஒழுங்கே அறிவுன்னு சொல்லுவார். The order of function in everything and everywhere is consciousness. பாருங்க, பிரமிப்பா இருக்கும். 3ஆம் கிளாஸ் படிச்சவர் அப்படி போற போக்குல கொடுத்துட்டு போற ஒரு டெஃபினேஷன் கான்சியஸ்னஸ். The order of function. ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு பாருங்க, ஒரு மாதுளம் பழத்தை உரிச்சு பாருங்க, யார் அடுக்க முடியும் அவ்வளவு அற்புதமாக? அதுதான் அறிவு.
ஆக ஜட பொருட்களில் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று இருக்கின்ற அதே அறிவுதான் உயிர் பொருட்களில் வரும் பொழுது cognition, experience and discrimination புலன் உணர்வாக, அனுபவமாக, ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி காணக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த வேற்றுமை உணர்ச்சியாக மலர்ந்திருக்கிறது. அது ஐயறிவு வரையில் 6வது அறிவு கொண்ட மனிதனிடத்தில் அது தன்னையே உணரத்தக்க அறிவாக மனம், உயிர், மெய் என்ற 3 நிலைகளில் செயல்படுகிறது. இந்த அற்புதமான அறிவை கொண்ட மனிதன் தான் என்ன தொழில் செய்கிறானோ அந்த தொழிலை அவன் செய்கிறான். பாத்தீங்களா, அந்த செய்பவருடைய நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள் என்ற 5க்கேற்ப காந்தமே விளைவாக வெளிப்படுகிறது. அதை 4 உணர்வாக இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று நாம் பிரித்து பேசுகிறோம். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க யோசிக்க வேண்டியது செயல் செய்பவரது நோக்கம். அதனால்தான் அண்ணல் காந்தியடிகள் சொல்வார், இறைவன் ஒரு பொழுதும் நம் செயலை பார்ப்பதில்லை, மாறாக அவன் நம் உள்ளத்தை பார்க்கிறான். நான் வேடிக்கையாக ஒரு கதை படித்தேன். 2 பெண்கள் பக்கத்து வீடுகளில் வசிக்கிறார்கள். இந்த இருவருக்கும் ஒரே பழக்கம் இருக்கு. அவர்கள் குடியிருந்த பகுதியில் வாசல்ல ஒரு உஞ்சவிருத்தி பிராமணர் வந்து எப்பொழுதும் பகவதி பிட்சாம் தேகி என்று நிற்பார். அவருடைய கொள்கை என்னவென்றால் கிடைக்கிற அரிசியை வாங்கி போய் பொங்கி சாப்பிடுவார். பாருங்க, அதனாலதான் திருவள்ளுவர் சொல்கிறார், அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். நாம இன்றைக்கு அதை ஒரு ஜாதிக்கு பெயராக வைத்துக் கொண்டோம். ஆனால் உண்மையில் யார் அந்தணர் என்பதற்கு தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? அந்தணர் என்போர் அறவோர், அறநெறிப்படி வாழ்பவர்கள். மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். ஒரு அந்தணரால் எந்த ஒரு உயிருக்கும் எப்பொழுதும் தீமை செய்யவே முடியாது. அப்படி நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அந்தணர்கள் தான். அது ஒரு ஜாதியை குறிக்கிற பெயர் கிடையாது. அப்போ அதனாலதான் பாரதி சொல்லுவான், இன்னைக்கு யாரை நீங்க பிராமணர்னு சொல்லுவீங்க? பிராமணர் என்றால் அவர் சேர்த்தவே கூடாதும்பார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்று கொஞ்சம் மிச்சம் எடுத்து வைத்தால் அவர் அந்தணர் இல்லை. ஏனென்றால் அந்தணர் என்பவர் யார்? அறவோர். அவருக்கு என்ன தெரியும்? மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். அருத்தந்தை இதை ரொம்ப அழகா சொல்வார். ஒருவர் தான் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு இறைவன் என்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வான் என்று சொல்வார் என்றால் நிச்சயமாக அவர் இருக்கும் இடத்தை தேடி எல்லாம் வரும். அதுதான் பட்டினத்தடிகள் சொல்கிறார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொணர்ந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இளைத்தாலும் போகேன் இனி. சிவபெருமான் கிட்ட போய் சொல்றார், நான் வந்து உட்கார்ந்துட்டேன் பாருவோம் கோவில் திண்ணையில, இந்த இடம் தேடி உள்ள தன்பால் உருக்கத்தோடு உணவு கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன், என்னை வருந்தி வருந்தி அழைத்தாலும் நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். யாருமே எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்கு இல்லாமல் என் தேகம் இளைத்து மரணத்தை தழுவினாலும் சரி, நானாக எழுந்து போய் ஒருத்தர்கிட்ட கையேந்த மாட்டேன். அதைத்தான் பாரதி சொல்கிறார். அப்படி இருந்தால்தான் அவர் அந்தணர். அடுத்த வேலை என்று தனக்காக சேர்த்தவே மாட்டார்கள் அவர்கள். அப்படி ஒரு அசைக்க முடியாத இறை நம்பிக்கை. அப்படி ஒரு பெரியவர், அவர் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க. இந்த 2 சகோதரிகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்க அவங்க பேர குழந்தை கையால் அந்த அரிசியை போட சொல்லுவாங்க. அது என்ன சோதனையோ கதை தானே, எப்படி வேணா சொல்லலாம். இந்த 2 பெண்களும் ஒரே நாள்ல இறந்து போறாங்க. இறந்து போனதும் ஒருத்தருக்கு சொர்க்கம் கொடுக்கறாங்க, ஒருத்தருக்கு நரகம். இயல்பாகவே நரகம் கிடைச்சவங்க சண்டைக்கு போறாங்க. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரிதான் புண்ணிய செயல் செய்தோம். எங்க வாசல்ல வந்து நின்ற அந்த அந்தணருக்கு தவறாமல் நாங்க வந்து அரிசி கொடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு சொர்க்கமும் எனக்கு நரகமும்? அப்ப இறைவன் சொல்கிறான், 2 பேரும் செய்த செயல் என்னமோ ஒண்ணுதான், ஆனா நோக்கம் வேறுபட்டு விட்டதே.
அந்த அம்மா தன் பேர குழந்தை கையில அரிசி கொடுத்து போட சொன்னதன் நோக்கம் கொடுக்கிற பண்பு வழி வழியாக தன்னுடைய சந்ததியில் அனைவருக்கும் வரணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சு கொடுத்தீங்க? அந்த குழந்தை கை சின்ன கை, அதுல கொஞ்சமா அரிசி பிடிக்கும். அதனால்தான் அருட்தந்தை சொல்கிறார், செயல் ஒன்றாக இருந்தாலும் செயல் செய்பவரது நோக்கத்திற்கு ஏற்ப விளைவு வேறுபடும். நோக்கத்திற்கு ஏற்பதான் இன்பமோ துன்பமோ விளைவாக வரும். இந்த உண்மை புரிந்து கொண்டால் நாம் ஒவ்வொரு நாளும் நம் நோக்கத்தை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் உழைப்போம். அருட்தந்தை அவர்களது மனவளக்கலை பயிற்சிகளை நாம் சரியாக செய்து கொண்டே வர நம்முடைய நோக்கம் தூய்மையாகிறது. நோக்கம் உயர்ந்ததாக இருக்கும் பொழுது இயல்பாகவே நம் வாழ்வில் அமைதியும் பேரின்பமும் படிப்படியாக வரும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பேரின்ப வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த புனிதமான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. சிறப்பான சிந்தனை உரை, இறைவன் பரிமாணம் என்ற ஒரு கவிதையை எடுத்து ஆழமான விளக்கத்தை அம்மா அன்று நமக்கு காந்த தத்துவம் பற்றிய இந்த விளக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றிகள் அம்மா. அம்மாவுடைய சிந்தனை உரை எப்பொழுதுமே சிறப்பு. பல விடயங்களை தொகுத்து நமக்கு விளக்கத்தை தருவார். இந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் அந்த ஒரு கவிதையிலூடாக எத்தனையோ விடயங்களை அம்மா நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய ஆன்மீக விளக்கத்தை கூட்டுவதற்கு பல விடயங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். மிக்க நன்றிகள் அம்மா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் அல்லது உங்கள் சொந்த கருத்துக்களை அம்மாவிடம் பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். அம்மா நானே ஆரம்பித்து வைக்கிறேன். அம்மா ஐயா ஆரம்பிங்க. இந்த செய்யும் தொழிலின் நோக்கம் பற்றிய ஒரு கேள்வியம்மா. நாம் நல்ல நோக்கத்திலே சில காரியங்களை செய்கின்ற போது வேறு பல காரணங்களால விளைவு தவறாக வருகின்ற போது, அது மற்றவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கின்ற போது அது பாவமா இல்லையா? நம்முடைய மனதில் நல்ல நோக்கத்தில் செய்கின்றோம். நம்முடைய ஆனால் விளக்கமின்மை காரணமாக, தெளிவின்மை காரணமாக, அல்ல அறிவின்மை காரணமாக நல்ல நோக்கத்திலே செய்கின்ற போதும் அதனுடைய விளைவு தவறாக அமைந்து விடுகின்றது. அது எமக்கு பாவமாக அமையுமா? வாழ்க வளமுடன் ஐயா. அருட்தந்தை வாழ்க்கையிலே நமக்கு பதில் இருக்கே. அவருடைய நோக்கத்தை விடவா உயர்ந்த நோக்கம் நம்மில் யாருக்காவது அமைந்து விட போகிறது? அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல அத்தனை உயர்ந்த நோக்கத்தோட அவர் மெய் விளக்க தவமன்றம் தான் முதல்ல பேர் வைக்கிறார். வச்சுட்டு உட்கார்ந்தா கலெக்டர் மனம் மகிழ்ந்து ஒரு புறம்போக்கு இடத்த அவருக்கு கொடுத்துட்டாரு. ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, இவன் இப்படியே விட்டா இந்த இடத்த எல்லாம் வளைச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்க மேல குறைய பிரிச்சுட்டாங்க. இப்ப அருட்தந்தையின் நோக்கத்தில் நம்ம குறை சொல்ல முடியுமா?
ஆனால் அருட்தந்தை என்ன சொல்றாங்க, இது சமுதாய வினை. இப்ப பாருங்க, அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல இருந்துதான் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அதிகம் பேர் மனவளக்கலை பயிற்சியில சேர்றாங்க. மகானது மகிமை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அன்றைக்கு அறிவு இல்லை. அவர்கள் அந்த காலத்தை தாண்டி சிந்திக்கிறார்கள் சொல்றாங்கல்ல, they think beyond their times. அது போல அருட்தந்தையுடைய வீச்சு, அந்த விஷன் அந்த கூடுவாஞ்சேரி கிராம மக்களுக்கு அன்றைக்கு புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லை. அதனால அவருக்கு துன்பம் கொடுத்தார்கள். ஆக சமுதாய வினை என்று ஒன்று இருக்கிறது. உங்களுடைய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனா இந்த திறமைங்கிறது ஒன்னும் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஒருத்தருக்கு நோக்கம் சிறப்பா இருக்கலாம், ஆனால் திறமை குறைவா இருந்தால் அவர் பெருசா சாதிக்க முடியாது. நோக்கமும் உயர்ந்ததாக இருந்து திறமை மிக்கவராகவும் இருந்தாலும் அருட்தந்தை இன்னும் ஒரு 3 கண்டிஷனை கொண்டு வராரு பாருங்க. இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள். ஒண்ணு இல்ல, என்னோட பையன் சித்தார்த் அடிக்கடி சொல்லுவான், அம்மா நீ தமிழ்நாட்டுல உட்கார்ந்து செய்ற இந்த தொண்டை கனடாவுக்கு செய்தால் உனக்கு அதிகம் வரவேற்பு இருக்கும். என்ன காரணம்? அந்த இடம். அறிவில் உயர்ந்தவர்களால் இவங்க ஏன் நமக்காக இவ்வளவு நேரம் கொடுக்கறாங்க, அதை மதிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் வரும். இதே நம்மவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, இதுல இவங்களுக்கு என்ன ஆதாயம், யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் அர்த்தம். இடம் என்ன, காலம் என்ன, சூழ்நிலை என்ன, இதையும் பார்க்கணும். ஆக நம்முடைய நோக்கம் உயர்ந்ததாக தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினாலேயே விளைவு நல்லதாக வரும். தயவு செய்து நினைக்காதீங்க, அப்படி இல்லை. திறமை என்று ஒன்று இருக்கிறது. அப்படி திறமையும் இருந்தாலும் கூட அந்த இடம், காலம், சூழ்நிலை இதெல்லாம் இணைந்துதான் ஒரு விளைவு வர வேண்டும். மகாகவி பாரதியினுடைய நோக்கத்திற்கோ திறமைக்கோ ஏதாவது குறைவு உண்டா என்ன? ஆனால் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்? வாழ்நாள் முழுக்க பசியும் பட்டினியும் தான் நாம் அவருக்கு கொடுத்த பரிசு. அதனால நிறைய விடயங்கள், அது அர்த்தத்தை ரொம்ப அழகா 5ஆக பகுத்து கொடுத்து விட்டார் நமக்கு. ஓரளவுக்கு ஐயாவின் கேள்விக்கு நான் பதில் சொல்லி இருப்பேன் நம்புறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் நன்றி அம்மா. நீங்கள் தெளிவான விளக்கம் தந்தீங்க. இந்த விளக்கத்தை ஆனால் நான் எல்லோருக்குமாக இந்த கேள்வி கேட்கிறேனம்மா. இப்ப குழந்தை அழுகிறது, விளக்கம் இல்லாதவர் குழந்தைக்கு அழுகுது என்று பசி என்று நினைச்சு ஏதோ உணவை கொடுத்து விட்டார், குழந்தை இறந்து விட்டது. அது பாவமா? சட்டப்படி பிரச்சனை இருக்கு, குற்றமாக வரும். அப்ப அதைத்தான் நாங்க கண்டுகிட்டதம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது. அது பாருங்க, நிறைய சமயத்தில் அறியாமை, அதனாலதான் புத்தர் சொல்றார், அறியாமையே துன்பத்திற்கெல்லாம் காரணம். ஆசை மட்டுமே துன்பத்திற்கு காரணம் அல்ல, அறியாமை. அதனாலதான் அருட்தந்தை அறிவுக்கு திருக்கோவில் எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, குழந்தைகள் அறிஞர்களால் வளர்க்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஐயா சொன்னது போல மைக் மியூட்ல போயிட்டுதம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மன்னிக்கணும், என்னுடையதுலதான் கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ். அந்த அறியாமையை போக்குவதற்குத்தான் அருட்தந்தை அறிவு திருக்கோவில் எழுப்புகிறார். என்ன காரணம் என்றால், நெருப்பு சுடும்னா சுடும் தான். சின்ன குழந்தை அறியாமையில போய் கைய வச்சிருச்சு, அதனால அந்த நெருப்பு ரொம்ப இரக்கத்தோட, ஐயோ பாவம் இது குழந்தை தெரியாம கைய வச்சிருச்சு, நம்ம சுடக்கூடாதுன்னு நினைக்குமா? யார் கையை வைத்தாலும் நெருப்பு சுடும். அப்போ அறியாமையில் யார் இருந்தாலும் அது நிச்சயமாக துன்பத்தில் தான் கொண்டு போய் விடும். அவர் அறியாமையினால அந்த குழந்தை அழுததும் எதனால அழுகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக சிந்திக்காமல், தனக்கு தெரிஞ்சது அழுகைன்னா பசியாதான் இருக்கணும் என்று உணவு கொடுத்து அது அந்த குழந்தைக்கே யமனாக முடிந்தது என்றால், அறியாமைக்கு கிடைக்கின்ற அல்லது அவர் அறியாமைக்கு கொடுத்த மிகப்பெரிய விலை. ஆனால் நம்ம ஒண்ணும் செய்வதற்கு இல்லை. அறியாமையால் துன்பம் பெருகிக் கொண்டேதான் இருக்கும்.
ஆனால் அது பாவமா என்கின்றது ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. அருட்தந்தை அதனால்தான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்கிறார். அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பாவ புண்ணியம் என்பது வரும் பொழுது நமக்கு அந்த நோக்கம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நம்ம சொன்ன கதை போல நோக்கம் தூய்மையாக இருந்தால்தான் அந்த செயல் புண்ணிய செயலாக மாறுகிறது. நோக்கம் தூய்மை இல்லை என்றால் நிச்சயமாக அது பார்க்கறதுக்கு சரியான செயல் போல தெரியலாம். அந்த குழந்தை கையில அவங்க அரிசி கொடுக்க சொன்னது. ஆனால் நோக்கம் சரியில்லைங்கிற பொழுது அது புண்ணியத்தை கொண்டு கொடுக்கவில்லை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். இது வழக்கமாக இங்கே வகுப்புகளில் அடிக்கடி வருகின்ற ஒரு கேள்வியம்மா, அதனாலதான் அதை கேட்டேன். அதோட மற்றவர்களும் அதை தொடர்ந்து கேள்வி கேட்பார்கள் என்ற ஒரு நோக்கிலே இந்த கேள்வியை கேட்டேன். வேறு நண்பர்கள்? தலைவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க. அன்பர்கள் யாரும் கேட்கலன்னா அவரே ஒரு தூண்டுகோலாக இருந்து முதல்ல துவங்கி வச்சா அப்புறம் மற்றவர்கள் பேசுவார்கள், பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறதாக அமையும் என்பதற்காக அந்த சிரமமும் எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வர முடிகிறது. நன்றி அம்மா. நிறைவு செய்துக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் அம்மா. இன்றைய வேதம் புதுதிசை பாகம் 5 இந்த சிறப்பு சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு நாம் கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவிப்பதோடு அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு, இப்பொழுது இன்னும் ஒரு சிறப்பு வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகின்றோம். அன்பர்கள் அறிந்தது போல் நான் கடந்த 2.5 மாதங்களாக ஹாலிடே வெக்கேஷனிலே சென்றிருந்த போது இந்த மன்றத்தின் ஆன்லைன் நிகழ்ச்சிகளை கடந்த 2.5 மாதங்களாக திறம்பட நடாத்தி வந்தவர் அருள்நிதி தனபாலன் ஐயா அவர்கள். ஐயாவுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்து தெரிவிக்க நான் விரும்புகின்றேன். அதற்காகத்தான் இன்று ஐயாவை தவம் நடத்துவதற்கு ஸ்கெட்யூல் பண்ணதோடு ஐயாவை வருவார் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் ஐயா என்று வரவில்லை. இருந்தபோதும் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகளை கடந்த 2.5 மாதங்களாக மிகச்சிறப்பாக ஐயா நடத்தி வந்திருந்தார். ஐயாவினுடைய சிறப்பை என்னால் இப்பொழுது மேட் பண்ண முடியுமோ என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு சிறப்பாக ஐயா நடத்தியிருந்தார். ஐயாவுடன் இணைந்து ஏனைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஐயாவுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வங்கி இந்த நிகழ்ச்சிகள் யாவும் மிக சிறப்பாக இடம்பெற்றது. அதற்காக அருள்நிதி தனபாலன் ஐயாவுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகின்றோம். அருள்நிதி தனபாலன் ஐயாவும் ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகளும் அவர்களது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்களின் அன்பு குடும்பங்கள், அவர்களது வேதாத்திரிய தொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் என்னுடைய இந்த ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் பயணத்தை பற்றிய
ஒரு சில படங்களையும் என்னுடைய சில அனுபவங்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக அருட்செல்வி அம்மா இங்கே இருக்கின்ற போது அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அம்மா, உங்களுக்கு ஓகே அம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு பூரண மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓங்கார மண்டபம். அறிவித்திருப்போருக்கு முன்பாக எடுத்த படம் இது. அருட்செல்வி அம்மாவின் ஒத்துழைப்பாலே வேதாத்ரி மகரிஷியுடைய அறையிலே சென்று தியானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகரிஷியினுடைய பெட்டுக்கு முன்பாக நாங்கள் நிற்கின்ற ஒரு படம். அதே அறையிலே அந்த பூத்தொட்டியிலிருந்து படம் மலர் எடுத்து தூவுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இதுவும் மகரிஷியுடைய அறையிலேயே இருந்து எடுத்த ஒரு படம். இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கருத்து, ஒரு சொல் விளக்கம் தேவைப்படுகின்றது. இது என்னுடைய மிக முக்கியமான ஒரு அனுபவம். மகரிஷியுடைய அறையிலிருந்து தியானம் பண்ணுகின்ற போது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. தியானத்தில் இருக்கின்ற போது எங்கேயோ பறந்து செல்லுகின்ற ஒரு உணர்வு. தியானத்தில் அமர்ந்த உடனேயே 2-3 நிமிடங்களிலேயே எம்மை மறந்து எங்கேயோ மறந்து ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று பயத்திலே கண்ணை முடித்து அங்கேயோ நிலையாக இல்லாமல் மூவனை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. தவம் செய்கின்றது. அதை விட சிறப்பான ஒரு உணர்வு என்ன, இந்த படத்துல பார்த்திருப்பீங்க, பின்னுக்கு மகரிஷியினுடைய ஒரு படம் இருக்கின்றது. வெஸ்டோட இருக்கின்றார். நாங்கள் இந்த பக்கம் முன்பக்கமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். படம் பின்னுக்கு இருந்தது. சாதுவாக திரும்புகின்ற போது எனக்கு பின்னாலே ஒரு உருவம் ஒன்று இயங்குவது போன்ற ஒரு உணர்வு திடீரென்று ஏற்பட்டது. அது ஒரு சிலர் அது மனப்பிரமை என்று கூறலாம், இன்னொரு பக்கத்திலே அது அற்புதம் என்றும் கருதலாம். திரும்பி பார்க்கிற அந்த படம், அதுதான் அந்த உருவம் ஒன்று அந்த படத்துக்குள்ளே அலை அசைவதாக ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டு திரும்பி பார்க்கின்ற போது. எனவே அந்த அந்த படத்தோடு சேர்த்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று விரும்பி எடுத்தோம். ஆனால் நான் எதிர்பார்த்தது தனியாக அந்த படத்தோடு மட்டும் நின்று அந்த படம் எடுக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் எடுத்தவர்கள் எல்லோரும் பேக்ரவுண்டோடு சேர்த்து எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு நிமிடம் புல்லரித்து விட்டது. எனக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு. அது அற்புதம் என்று தான் கூற வேண்டும், மனப்பிரமையாக என்று சிலர் கூறலாம். என்னால் மறக்க முடியாத ஒரு உணர்வு. வேதாத்ரி மகரிஷியுடைய அந்த அறையிலே இருந்து தியானம் பண்ணுகின்ற போது ஏற்பட்ட உணர்வு. அதே படம் தான் இது. வினை மண்டபத்திலே எடுத்த படம். அங்கும் தியானம் செய்தோம். இது திருவான்மையூர்ல சென்றிருந்தோம். அங்கும் வேதாத்ரி மகரிஷியினுடைய அறையிலே தியானம் பண்ணினோம். அங்கு எடுத்த படம். ஆழியாருக்கு நாம் சென்ற போது, அன்று இரவு நாங்கள் அங்கு செல்லுகின்ற போது 10-11 மணி ஆகிவிட்டது. அருட்செல்வி அம்மா எங்களுக்காக காத்திருந்து எம்மை ரிசீவ் பண்ணாங்க. அங்கே அந்த நமக்கு ஒதுக்கப்பட்ட அறையிலே அம்மாவுடன் எடுத்த படம் இது. ஆழியாரிலேயே பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா, அருட்செல்வி அம்மா, ஜெயந்தி அம்மா அவர்களுடன் எடுத்துக்கொண்ட படம். இது பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயாவுடன் அங்கே எடுத்த படம். நாம் சென்னைக்கு சென்றிருந்த போது பத்மினி அம்மாவும் சுப்பிரமணிய ஐயாவும் எங்களுடைய ஹோட்டலில் வந்து சந்தித்தார்கள். அவர்களுடன் எடுத்த படம் இது. அதே போன்று
ஹோட்டலில் சௌமித்திரன் ஐயாவும் பொன்னியம்மாவும் வந்து எங்களை சந்தித்தார்கள். அவர்களுடன் எடுத்த படம் இது. பார்த்திருக்கேன். அதே போல எங்களுடைய மன்றத்தைச் சேர்ந்த ஜெகதா அம்மாவுடைய பெற்றோர்கள் முதுநிலை பேராசிரியர் பொன்னிச்சாமி ஐயாவும் முதுநிலை பேராசிரியர் லோகராஜி அம்மா அவர்களும் வந்து எங்களை சந்தித்தார்கள். அவர்களுடன் எடுத்த படம் இது. எங்களுடைய ஆழியார் வெளியீட்டில் ஒரு சில படங்கள் இவை. இந்த அனுபவத்தை இந்த சந்தர்ப்பத்திலே அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினோம். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நான் இடையில நினைக்கிறேன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் கேட்க வேணும் என்று நேரம் கருதி நான் அதை நிறுத்தி விடுறது. இன்னைக்கு நீங்களாகவே இந்த அனுபவத்தை தந்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நானும் கேட்க வேணும் என்று யோசிச்சு கொண்டே இருந்தேன். இன்றைக்கு இன்னும் தெரியாது, நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த ஆன் பண்ணினா போல எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கால் பண்ண கூட இருந்தேன். நான் இன்னும் இருக்குது. நானும் போகிறபடியாக உங்களோட திருப்பி மிச்சத்தை கேட்டுக்கொள்வேன். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தோன்றியது, நீங்கள் அருட்தந்தையின் அறையில பின்னாடி ஒரு நபர் அசைந்தது போல உணர்ந்தது. எனக்கு ஒரு மெய்சிலிர்ப்பான அனுபவம். அதை பிரம்மை என்று சிலர் சொல்லலாம். என்னை பொறுத்தவரை அது ஒரு அற்புதம்னு சொன்னீங்க. அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் சொல்வார் ஒரு இடத்துல, இறைவனை பார்த்து வழிபடும் பொழுது தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலை. எனவே பிரம்மை என்று சொல்பவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மை பொறுத்தவரை நாம் அதை ஒரு அற்புதமாகவே மதிக்கிறோம். அந்த அற்புதத்தை உணர்வதற்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நினைக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் உண்மையில் மெய்சில் இருக்கிறது. பெரும் பேறு பெற்றவர்கள் நீங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. அது எனக்கு அது மெய்ச்சிலிப்பாகத்தான் இருந்ததம்மா. அந்த ஒரு சில நிமிடங்கள் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்பாறான ஒரு உணர்வு. அந்த அறையை விட்டு வருவதற்கே விருப்பமில்லா இருந்தது. அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு அது. மன நிகழ்வான இருந்தது. அந்த வாய்ப்பு கிடைத்தது குருவின் என்னன்னு சொல்றது, குருவின் ஆசீர்வாதம் தான் அம்மா. குருவின் துணை. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்றுதான் அதை குறிப்பிடுவோம். மிக்க நன்றிகள். அதை அந்த அறைக்கு செல்வதற்கு ஆழியாரில் அந்த அன்பர்களை என்னை அழைத்து செல்லுமாறு நீங்கள் குறிப்பிட்ட சொல்லி உங்களுடைய அந்த ஒத்துழைப்பிலே அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்ததம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. எனக்குமே அது ஒரு உங்களை கூட அன்னைக்கு நான் சேர்ந்துக்க முடியல. அந்த ஒரு அபாக்கியம் தான் நான் இப்ப கூட நினைச்சு வருத்தப்படுறேன். அன்றைக்கு எனக்கு அது உரை இருந்ததுனால நான் உங்களுடன் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று இப்பதான் புரியுது. ஏன்னா இப்பொழுதும் அருள்நிதி பயிற்சிக்கு வருகிறவர்கள் சொல்லுவாங்க, அருட்தந்தையினுடைய போட்டோ தான் இருக்கும் அங்க. அருட்தந்தை அவர்கள் நீங்க நாளைக்கு அருள்நிதி ஆகி தீட்சை கொடுக்கிற பொழுது உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைந்து போய் விடுமோன்னு பயப்பட தேவையில்லை. நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கிற சக்தி, இந்த சக்தி பெருகி கொண்டே இருக்கும் என்று சொல்லி அந்த வீடியோ தான் போடுவோம் நாங்க. அதனால இப்படி அந்த கைகளை உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் சொல்லுவாங்க, அப்படியே வந்து மோதுது அருட்தந்தையோட அலை. ஆமா, இப்ப நாங்க மோதுதுன்னு சொன்னா கூட நேரடியா வாங்கி பழகி இருக்கோம். அப்ப நம்ம அதே நினைவுகளோடு அது மோதுதுன்னு சொல்லலாம். ஆனா புதியவர்கள், அருட்தந்தையை பார்த்திராதவர்கள், இதை நம்ம அற்புதம்னு சொல்வதா அல்லது பிரம்மை என்று சொல்வதா? வாழ்க வளமுடன் ஐயா. அந்த அனுபவம் உங்களுக்கும் கிட்டியது, எங்களுக்கு எல்லாம் பெரும் மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். கனடா மண்ணில் உங்களை பார்த்துட்டு நீங்க இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னது, உங்களை நம்ம ஊர்ல வந்து
உங்களை பார்த்தது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. நீங்க உங்களோட உழைப்பு தொண்டும் எவ்வளோ ஒரு சிறந்தது. நாங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாதே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஒரு நீங்க அயராத பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தொண்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகா கட்டுக்கோப்பா நல்லா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தது சந்தோஷம். நீங்க பகிர்ந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. குறிப்பாக நான் சுப்பிரமணிய ஐயாவையும் சந்திக்க கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம். பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயா கடந்த 4 வருடங்களாக எங்களுடைய மன்றத்திலே தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றார்கள். ஐயாவை நாங்கள் அறிந்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஐயாவினுடைய மகன் கனடாவில் இருக்கிறார். அவர் மூலமாக நாம் ஐயாவுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஐயாவை தொடர்ந்து நாங்கள் ஸ்கெட்யூல் பண்ணுகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளிலே, இந்த மன்றத்திலே காலை மாலை என்று தொடர்ந்து கடந்த 4 வருடங்களாக ஐயா இணைவார். எப்பொழுதுமே எந்த சந்தர்ப்பத்திலும் மெடிடேஷன் செய்வதாக இருந்த சிந்தனையோடு விளங்குகின்ற ஐயாவை கேட்டால் உடனடியாக ஒரு மறுப்பு இல்லால் உடனடியாகவே ஐயா நடத்தி தருவார். ஆனால் ஐயாவை நான் இதுவரை பார்த்தது கிடையாது. சென்னைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஐயாவை பார்க்க முடிந்தது. அது மிக மகிழ்ச்சி. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க உங்களை பார்த்துதான் எங்களுக்கு பெருமையா நினைக்கிறோம். ஏன்னா முகம் காணாமல் 4 வருடங்களா உங்களோட பயணம் செய்ய வேதாத்திரிய பாதையில எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த வாய்ப்பை நாங்க நல்ல முறையில பயன்படுத்தி எங்களால் முடிந்த சின்ன தொண்டாக நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அருட்செல்வி அம்மாவையும் ஆழியார்ல பார்த்தோம். கடந்த மாதம் சென்னை ஆவடிக்கு வந்திருந்தாங்க ஸ்கூலுக்கு. நேரடியா பார்த்தோம். அவங்களோடையும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். மாதிரி உங்களெல்லாம் சந்திக்கும் போது எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் இந்த தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும் என்ற உத்வேகம் தான் எங்களுக்கு வருதுங்க. மோட்டிவேஷன் நிறைய வருதுங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சிறப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்துப்பாடி நிறைவு செய்வோம். ஐயா, உலக நல வாழ்த்துப்பாடி விடுங்கள். நன்றிகள் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.